ஹாய் ஆல், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் யூஸ்ட் இன் த சில்க் த்ரெட் ஜுவல்லரி. இப்போ நம்ம சில்க் த்ரெட் ஜுவல்லரி பண்ணிட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிள் அந்த மாதிரி பண்ணிட்டோம். அதை வந்து நம்ம டிசைன் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இது. முழுக்க முழுக்க பிகினர் ஃப்ரெண்ட்லி, ஓகேங்களா. இது வந்து பிகினர்ஸ்க்காக மட்டும்தான். ஃபர்ஸ்ட் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குது, அப்புறம் பேர்ல்ஸ் இருக்குது, லேஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பீட்ஸ் ஒர்க்கு, அதுக்கப்புறம் சாம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். குந்தன் ஸ்டோன்ஸில் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸுன்னு சொல்லுவாங்க, மேட் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க, கிளாஸ் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ நான் லைனாக ஒன்றுனா என்னன்றதை அப்படியே காட்டிடுறேன். கிளாஸ் ஃபினிஷ்ன்றது வந்துட்டு என்னென்னா, உங்களுக்கு அந்த ஃபினிஷ்லேயே தெரியும், ஒரு மாதிரி அந்த ஒரு கிளாஸ் எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா, இது வந்து கிளாஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து மேட் ஃபினிஷ், உங்களுக்கு அந்த கிளாஸ் ஃபினிஷ் இருக்காது. ஸோ இதுதான் அது, ஓகேங்களா. அப்புறம் வந்து பேர்ல்ஸில் வந்து ஹாஃப் பீட் இருக்குது, ஃபுல் பீட் இருக்குது. அது என்ன ஹாஃப் பீட் அப்படின்னா, இதை நான் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு என்னோடய பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்படியே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஏன்னா தனித்தனியாக எடுத்து நான் காட்டலை. ஸோ இதுதான் வந்து ஹாஃப் பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஹாஃப் பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கலர்ஸ்லேயும் கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஒயிட்டு அந்த மாதிரி எல்லாமும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராப் ஷேப்ஸ்லேயும் கிடைக்கும். ஷேப்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறது தான். அப்புறம் வந்து ஃபுல் பேர்ல்ஸ் வந்துட்டு அந்த ஷேப் வந்து கட் பண்ணாமல் இருக்கும். இது வந்து ஃபுல் பேர்ல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ரவுண்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் தேர்ட் ஒன் வந்து லேஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டோன் பேச்சஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டோன் செயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லேஸ் எம்ப்ராய்டரி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம ஸ்டோன் செயின்னு சொல்லுவோம். இது வந்து பேட்ச் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம அப்படியே கட் பண்ணி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டோன் பேச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஸ்டோன்லேயும் இருக்கும், உங்களுக்கு வந்து பேர்ல்ஸ் வச்சுருக்கும், பேர்ல்ஸு ஸ்டோன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பால் செயின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி நீட்டுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து லேஸ் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு பீட்ஸில் வந்து சீட் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கோல்டன் பீட்ஸு, ஆரி ஒர்க் திங்ஸ், இது எல்லாமே நம்ம வந்துட்டு நம்மளோட பேங்கிள்ஸ்லேயும் சரி, ஹேர் அசசரிஸ்லேயும் சரி நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சீட் பீட்ஸ், ரொம்ப குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வந்து இது வந்து சீட் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதிலே வந்து உங்களுக்கு கலர்ஸ் நிறைய கிடைக்கும், கோல்டன் பீட்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையானது நம்ம கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்றது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரி ஒர்க் திங்ஸை கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆரி ஒர்க் திங்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு சக்கரம், இந்த மாதிரி வளையம், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கோல்டன் பீட்ஸு. இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசாக, சின்னதாக வேணும்னா சின்னதாக, அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இதுவும் சீட் பீட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து ஆரி ஒர்க் திங்ஸு. இதையும் நம்ம வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிறிஸ்டல் ஸ்டோன்ஸுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு அந்த கிறிஸ்டல் எஃபெக்ட் மாதிரி கொடுக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது, ரெட்டு, பிங்க்கு, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கிறிஸ்டல் ஸ்டோன்ஸுன்னு சொல்லுவாங்க. இதையும் நம்ம வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே மட்டுமே போதும். பட் வந்து இதுக்கப்புறம் இன்னும் நிறையவே இருக்குது மார்க்கெட்டில். இது சாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சாம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் சாம்ஸு. இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து எலிஃபெண்ட் இருக்கும். ஸோ எலிஃபெண்ட் வச்சுக்கலாம், எலிஃபெண்ட் சாம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்துட்டு ப்ரைடல் பேங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது ரிலேட்டடாக பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு குதிரையில் வர மாதிரி, இது வந்து ஒரு பொண்ணை வந்துட்டு லோலாக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும்.
ஸோ இது வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு லோலாக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்து இது ரெண்டுத்தையும் வச்சு கூட நம்ம வந்து பேங்கிள் மேக் பண்ணலாம். ப்ரைடல் பேங்கிள்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து வச்சு ஒன்று பண்ணலாம். நான் இது மாதிரி வச்சு ஒன்று நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஃப்யூச்சர் வீடியோஸில். அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு விநாயகர். ஸோ விநாயகர் சார்ம்ஸ் இருக்குது. அப்புறம் இது வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது வந்து பீகாக் சார்ம்னு சொல்லுவாங்க. பீகாக் சார்ம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு நிறைய சார்ம்ஸ் கிடைக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம வந்துட்டு தாராளமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லக்ஷ்மி காயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லக்ஷ்மி காயின்ஸ் எல்லாம் வச்சு காயின் பேங்கிள்ஸு, காயின் ஜுவல்லரி அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃப்யூச்சரில் வந்து லைனாக டிஃப்ரெண்ட்டாக வந்து ஏதாவது ரெடி பண்ணேன் அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தாங்க வந்து ஸ்டோன்ஸ் ரிலேட்டடான வீடியோ. ஸோ வந்துட்டு ஆஸ் அ பிகினராக நீங்கள் இதெல்லாம் மட்டுமே வந்துட்டு வாங்கி நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.